இனி வரலன்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்கு கிளம்பி இங்க வந்துட்டோம். இங்க வந்து பார்த்தா இவ அப்படி கிளம்பி போயிட்டாளே. இப்ப என்ன செய்யறது? போக முடியுமா என்ன? நடு ரோட்ல நின்னு வேற எங்க போறது? இவ கொடுத்த தைரியத்தினாலதான் கிளம்பி வந்தோம். இனிமேல் அங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். கடைசியில இவ அப்படி கவுத்து விட்டு போவான்னு நினைக்கவே இல்லையே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பேசாம அம்மாக்கு கால் பண்ணி தான் பேசுவோமா என்ன? வேற வழி தெரியல. அம்மாக்கு கால் பண்ணி பேசுறதை விட எனக்கு சத்தியமா வேற வழி தெரியவே இல்லை. ஃபோன் பண்ணி தான் பேசுவோமா? மா வரட்டான்னு கேட்கவா? நமக்கே வெக்கமா இல்ல? அவ்வளோ வீராப்பா பேசிட்டு வந்துட்டு திரும்பி நான் வரட்டான்னு கேட்டா நமக்கே சங்கடமா இருக்கு தானே. அம்மா கண்டிப்பா வந்துடாதன்னு சொல்லும், எனக்கு தெரியும். எங்க போறோம்னு தெரியல. பேசாம அம்மா வீட்லயே இருந்திருக்கலாமோ? அவங்க பேசுற பேச்செல்லாம் வாங்கிட்டு திட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம சைடு யாருமே புரிஞ்சு பார்க்க மாட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நீ என்னம்மா நினைக்கிற, உன் பக்கம் என்னம்மா பிரச்சனை, அதை பத்தி யாருமே கேட்கறதே இல்லையே. என் சைடு எதுவுமே கேட்காம அவங்களாவே முடிவு பண்ணிக்கிறாங்க பேசிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. வேற வழி இல்லை. நடு ரோட்ல நின்று பேசாம ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கே போயிடுவோம். என்ன செய்யறது? போவோமா இல்ல அப்பாட்ட ஃபோன் பண்ணி கேட்போமா? ஒரு வாரத்தை அம்மாட்ட கேட்டுருவோம். அவங்க பாட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்யறது? ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போவோம். போயிட்டு எதுக்கு இங்க வந்தா திருப்பி விரட்டி விட்டாங்கன்னா அப்படி பண்ணிட மாட்டாங்க. ஆனா நக்கல் நையாண்டியா பேசுவாங்க. அதான் ஒண்ணு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அம்மாக்கு கால் பண்ணியே பேசுவோம். யாரு மணி இங்க வந்து நின்னுட்டு இருக்க ரொம்ப நேரமா? ஆண்டி, இந்த வீட்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் வச்சிட்டு இருந்தால, அவ குழந்தையோட. அவளை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? பக்கத்து வீடு தான், தெரியுமான்னு கேக்குற? அதெல்லாம் நல்லாவே அந்த பொண்ணு தெரியும். அந்த பொண்ணு ஊருக்கெல்லாம் கிளம்பி போறேன்ட்டு போனா வர்றதுக்கு 1 மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காளே. அவங்க பிள்ளைக்கு ஸ்கூல் திறக்க கொஞ்ச நாள் ஆகுமா, அதனால ஊர்ல போய் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்கா. அப்படிங்களா? ஊர்ல போய் இருந்துட்டு வரேன்னு சொன்னாளா? வரதுக்கு 1 மாசம் ஆகும்ட்டாளா? ஆமாம்மா, என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கு. வரதுக்கு 1 மாசம் ஆகும்ட்டு சொல்லிட்டு தான் போயிருக்கு. போய் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். நீ யாருமா? அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? பாவம், மாசமா வேற இருக்க, வயிறுமா பிள்ளையா இருக்க. யார் மணி? நான் அவளுக்கு ஃப்ரெண்டு தான் ஆண்டி. அவ வர சொல்லியிருந்தா, வாடின்னு கூப்பிட்டுருந்தா, அதான் வந்தேன். கடைசியில அவ வீட்ல இல்லையே, அதான் என்னன்னு கேட்டேன் ஆண்டி. சரி பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஏமா ஏதோ பெட்டி படிக்கலாம் எடுத்துட்டு வந்திருக்க? வீட்டுல எதுவும் பிரச்சனையா? மாசமா இருக்கப்பல இப்படி தனியா பொட்டு படிக்கோட வந்திருக்கியே, உன் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்ற. ஏதோ வீட்டுல பிரச்சனை போல, அதான் உன் ஃப்ரெண்டு வீட்டுல வந்து தங்கலான்னு வந்தியோ? எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது உன்னை பார்த்தா. கரெக்டா சொல்லிட்டீங்க ஆண்டி, வீட்டுல பிரச்சனை தான், அதான் வந்தேன். சரி இருந்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் ஆண்டி. ஆனா அவ வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் இதுக்கு இங்க வந்து நின்னுக்கிட்டு. சரிங்க ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். அப்ப நான் போயிட்டு வரேன். ஏமா சண்டைங்கிற, சண்டை போட்டு வந்துட்டேங்கிற, திருப்பி எங்கம்மா போவ? உங்க வீட்டுக்கே போயிடுவியா? உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் சண்டையா? ஏமா, உனக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் சண்டைனா உங்க அம்மா வீட்டுக்கு போமா. அதை விட்டுட்டு ஃப்ரெண்டை நம்பி அவங்கள நம்பி இவங்கள நம்பின்னா இப்படி வாங்கி வயிறுமா இருக்க புள்ள, யாரை நம்பியுமே வராத. சரியா? இந்த உன்னை வர சொல்லிட்டு அந்த பிள்ளை பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிருச்சு. உன்கிட்ட சொல்லவே இல்லையா இது மாதிரி ஊருக்கு கிளம்பி போறேன்னு? இல்ல ஆண்டி, அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. சொல்லியிருந்தா நான் ஏன் வந்திருக்க போறேன் சொல்லுங்க? சொல்லவே இல்லை எதுவுமே. வாடின்னு 1 ஹவருக்கு முன்னாடி கூட சொன்னான். திடீர்னு பார்த்தா இப்படி கிளம்பி போயிட்டான்னு சொல்றீங்க. எனக்கு வீடெல்லாம் கரெக்டாவே தெரியும், நான் முன்னாடி வந்திருக்கேன். அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்தேன். லாஸ்ட்ல அவ போயிட்டா. அதுக்கு தான் சொல்றேன், யாரையுமே நம்பிராத. சரியா? அந்த பிள்ளைய நம்பி நீ பாட்டுக்கு வந்து இப்படி நடு ரோட்ல நிக்கிற. ஏன் உங்க அம்மா வீட்லயே சண்டை போட்டுட்ட, உன் ஹஸ்பண்ட் வீட்லயே சண்டை போட்டியா? இப்ப எந்த சைடு போறது தெரியாம நிக்கிறியா?
ஆமா, கரெக்ட் நீங்க சொல்றது. எந்த பக்கம் போறேன்னு தெரியாம தான் நிக்கிறேன். அம்மா வீட்ல தான் இருந்தேன். ஹஸ்பண்ட அம்மா ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஹஸ்பண்ட பிடிக்கிறதுனால என் மேல எல்லாரும் கோவப்பட்டாங்க. நீ தான் தப்பு பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசினாங்க. அதான் அம்மா வீட்லயே சண்டை போட்டுட்டு இவ இவ நம்பிக்கை கொடுத்தா எனக்கு. வாடி வாடி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தா. சரி, இவ்வளோ தூரம் நம்மள கூப்பிடுறாளே, பாத்துப்பா அப்படின்னு தான் நான் நினைச்சேன். லாஸ்ட்ல இப்படி கையை விரிச்சிட்டு கிளம்பி போவான்னு சத்தியமா தெரியாது ஆண்டி. சரிம்மா, தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்பி போற வழியை பாரு. சரியா? சும்மா இங்க நல்லா நிக்காத. சரியாம்மா? கிளம்பு, நான் வரேன். ஆ, போயிட்டு வாங்க. வேற வழியே இல்ல, அம்மாக்கு கால் பண்ணி பேசிட வேண்டியதுதான். இப்படி ரோட்ல நின்னு என்ன செய்யறதா? இவ என்னத்துக்கு இப்ப போன் அடிக்கான்னு தெரியலையே. ஐயோ, அட்டன் பண்ணுவோமா வேணாமா? காதுல வச்சுட்டுல பேசிட்டு இருக்கோம். அட்டன் பண்ணி தான் தொலைச்சிட்டோமா? என்னன்னு தான் கேட்போம். ஹலோ செல்வி, போன்ல யாரு? யாரு? வேற யாரு? நீ பெத்த மாவாதான். என்னடி, என்னத்துக்கு இப்ப போன் அடிச்சா? மரியாதைக்கு போன் நம்பர்லாம் அழிச்சு விட்ரு. போன் நம்பரையும் இப்ப நான் யார்ட்டையாவது கொடுத்து போன் நம்பரெல்லாம் அழிக்க தான் போறேன். அழிக்கிறதும் இல்லாம பிளாக்ல போடுவாங்கல்ல, பிளாக்ல அந்த மாதிரி பிளாக்ல போட்டு விடல உன் நம்பரை. உன்னை பெத்த ஆத்தா நான் இல்லடி, நான் இல்ல. அடியே, எதுக்குடி இப்ப அடிச்ச? விவரத்தை சொல்லு. உன்கிட்ட நான் எதுக்கு விவரம் கேட்கணும்? ஏங்க, போனை கட் பண்ணிடவா? பாரு, ரூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காது. என்ன பெத்த ஆத்தா இல்ல, அது இல்ல இது இல்லன்ட்டு. சத்தியா தான் பேசுறேன். தெரியுது, உன் நம்பர் தான் பளிச்சுன்னு வருது. இப்ப தெரியாம இருக்கு உன் நம்பர் நீதான்னு. என்னத்துக்கு இப்ப போன் அடிக்கிறேன்னு கேக்குறேன் நானு. வைடி மரியாதைக்கு உன் கோவத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்க. என்ன போனை அடிச்சிருக்கேன் அப்படின்னா என்னன்னு கேளு. அதை விட்டுட்டு ஏன் அடிக்கிற, எதுக்கு அடிக்கிறேன்லாம் கேள்வி கேட்காத. புரியுதா? செல்வி, போன தாயே இங்க கொஞ்சம். உங்க அப்பாட்ட கொடுக்கவா? உங்க அப்பா பேசுறாராம். ஐயோ, அவர்கிட்ட எல்லாம் கொடுக்காத. உங்ககிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். உங்ககிட்ட போன கொடுக்க கூடாதான். ஏன் என்னவா? செல்வி, போன வைக்கிறியா இல்ல போன புடிங்கி உடைச்சு தூர விடவா? என்ன முடிவுன்னு சொல்லு. போன நீயா வச்சுட்டா உன் போனுக்கு பாதுகாப்பு இல்லையா? புடுங்கி தூக்கி தான் வீசுவேன் எங்கேயாவது. பரவாயில்லையா? இங்க பாருங்க, அவகிட்ட என்ன எதுன்னு கேட்காம போனை வீசுறேன், போனை கட் பண்ணனா என்ன பேச்சு? அவ ஏதோ சொல்லத்துக்கு வாரா. சத்தம் போடாம இருங்க. வயிற்று வலி எதுவும் வந்துருச்சே என்னமோ, அதுதான் நம்மளுக்கு போன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்னத்துக்கு அதை அடிக்குது? வயிற்று வலி தான் வந்துருச்சு. சத்த இருங்க கேப்போம். வரட்டும், அதான் பாத்துக்க. அவங்க ஃப்ரெண்டு இருக்காவில்ல, ஃப்ரெண்டு, அவங்க பாத்துக்குவாங்க. நீ ஏன் அவசரப்படுற? பாத்துக்கிறட்டும். நீ வைக்கிறியா என்ன? இங்க பாரு, நீயும் புருஷனும் அந்த கதையெல்லாம் அப்புறமா பேசுங்க. போன் பண்ணல என்னன்னு கேட்க மாட்டியா? நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தா நான் எப்ப பேசுறதா? என்ன ரெண்டு பேரும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? பேசிட்டு தானே இருக்கேன் லைன்ல. என்னன்னு கேட்க மாட்டேன்? ஆமா, சொல்லுடி. என்ன, எதுக்கு படிச்சியா? உங்க அப்பா போன வைக்க சொல்லிட்டு பாடா படுத்துறாரு. நான் தான் என்னமோ சொல்ல வர, சத்த இருங்கன்னு அவரை காக்காட்டி வச்சிருக்கேன். சரியா? சொல்ல வர விஷயத்த லவக்குன்னு சொல்லிட்டு வச்சீங்கன்னா எனக்கு வேலை கிடக்கு. இங்க பாரு, இங்க என்னோட ஃப்ரெண்டு இல்ல. அவ எங்க போனான்னு தெரியல. பக்கத்துல ஊருக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க தங்குறதுக்கு எங்க போய் தங்குறதுன்னு தெரியல. நானு கிளம்பி வீட்டுக்கு வரலான் இருக்கேன். கிளம்பி வீட்டுக்கு வரவா? ஏங்க, கிளம்பி வீட்டுக்கு வாராலாம். நான் என்ன சொல்ல? சொல்லுங்க. கிளம்பி வாரேன்னு என்கிட்ட கேக்குறா. என்ன சொல்ல? இங்கேயா? யாராவது இங்க பைய தூக்கிக்கிட்டு பேக்க தூக்கிக்கிட்டு பொட்டி படிக்க தூக்கிட்டு வரட்டும். செல்வி, இந்த வீட்டுல நீ இருக்க மாட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன் மவ இங்க வந்துச்சு, அவ்வளவுதான். பாத்துக்க, போனது போனதாவே இருக்கட்டும். யாரை நம்பி போச்சோ அவங்கள நம்பி இருக்கட்டும். திரும்பி இங்க வரக்கூடாது. அப்படி போறதா இருந்தா அவங்க புருஷன் வீட்டுக்கு போக சொல்லு. அதுல விழுந்துச்சா? கேட்டிருக்குமே. இங்க பாரு, அங்க திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் வந்ததே. ஏதோ என் நேரம் சரியில்லை, அதனால திரும்பி அங்க வர சூழ்நிலை மாதிரி இருக்கு. அதனாலதான் திரும்பி நான் அங்க வரேன்னு சொல்றேன். இல்லைன்னா நான் எதுக்காக அங்க வர போறேன்? சும்மா ஏதாவது விளையாடாம பேசாம இருங்க அங்கிட்டு. சரியா? நான் கிளம்பிட்டேன், வீட்டுக்கு வரேன். யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, யாரும் சத்தம் போடக்கூடாது. புரியுதா? அவரை பேசாம இருக்க சொல்லு. அப்ப நான் எங்க போறது இந்த மாதிரி நேரத்துல? ஆ,
வயிற்றுல குழந்தை இல்லாம இருந்திருந்தா கூட நான் படிக்க இங்கேயே வேலை வெட்டிட்டு ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கிடுவேன். பிள்ளைய வச்சுட்டு வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு அங்கே போக முடியாது. அங்க வரேன் சரியா? வேற வேலை வேற வழி தெரியல சரியா? நீயும் சரி உன் புருஷனும் சரி யாரும் எதுவும் பேசக்கூடாது பார்த்துக்கோ. ஆமா வேற வழி இல்ல. நீயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் யார் பேசினாலும் நான் அங்கதான் இருக்க போறேன். ஆமா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்த எதுக்கு வந்த அப்படின்னு அவர் இங்க பேசுற மாதிரி போன்ல பேசுற மாதிரி நேரில் பேசக்கூடாது சரியா? வைக்கிறேன் நான் வரேன். ஏய் இப்ப வந்த புத்தி எங்கடி போச்சு? அந்த பெரிய மனுஷி உன்னோட காலில் விழுந்து கெஞ்சுது கேறுது கெதறுது. அப்பெல்லாம் உனக்கு அறிவே இல்ல. கொஞ்சமாவது நீ நினைச்சு பாத்தியா? ஏதாவது யோசிச்சு பாத்தியா? ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, இப்படி எல்லாம் காலில் விழுந்து கெதறாங்களே, நம்ம இப்படி போறது நல்லதா அப்படின்னு நினைச்சு பாத்தியா? நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இல்லையே. இப்ப என்ன இப்ப என்னன்னு கேட்டேன். திரும்ப இங்கெல்லாம் வரக்கூடாது பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த பிள்ளைங்களை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியாடி? போறதா இருந்தா அர்ஜுன் தம்பி வீட்டுக்கு போ. இங்க எதுக்காக வர்ற? இங்க நீ போனது போனதாவே இருக்கட்டும். உன்னைய நாங்க பிள்ளைய கூட நினைக்கவே இல்லை இது வரைக்கும். மறந்துட்டோன்னு வச்சுக்கோயேன். திரும்பி இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. திரும்பி இங்க வந்தா உன்னை திருப்பி விரட்டதான் செய்வோம். வீட்டுக்குள்ள ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. போறதுன்னா உன்னோட புருஷன் வீட்டுக்கு போ. இங்க வந்தா நடக்கிறது வேற. புரியுதா? வைஃப் செல்வி என்ன சொல்லுது? ஒன்னும் வாய திறக்கல. ஆனா லவக்குன்னு கட் பண்ணிட்டேன். வருவாங்களா இங்க? நாம யாரும் எதுவும் பேசக்கூடாதான். இங்க வந்து இருப்பாங்களாம். பாத்தீங்களா? ஓ அந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சா அந்த அம்மாவுக்கு? ஆமாங்க. என்ன தைரியங்கிறியா? எப்படி எல்லாம் பேசுறா பாருங்க. அவளுக்கு இருக்க திமிரு. வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டல்ல? உங்க முன்னாடிதான் சொல்லிட்டு இருந்தேன். சொல்லிட்டல அப்படின்னா பார்த்துட்டு தானே இருந்தீங்க நான் பேசினத. அப்புறம் சொல்லிட்டலன்னா என்ன அர்த்தம்? அதான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னு கேட்டேன். அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அவ வர மாட்டா. சரி சரி என்கிட்ட வராம இருந்தா ரைட்டு. இப்போ அது புத்தி வந்து அர்ஜுன் தம்பி வீட்டுக்கு போகணும்னு நினைக்கதான் பார்ப்போம். நினைக்காத செல்வி. அது நினைக்கிறதாவது. போறத நினைச்சா ஏன் இப்படி எல்லாம் இருக்கு? கண்டிப்பா போகணும்னு நினைக்கவே நினைக்காது இல்ல? அவ எங்க நினைக்க போறா? நினைக்க மாட்டான். அததான் நானும் சொல்றேன். பாவம் அந்த அர்ஜுன் தம்பி என்ன பாவம் பண்ணுச்சோ தெரியல. இப்படி எல்லாம் கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது.